வணக்கம். பழக்கங்களால் வளமுடன் வாழ என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? ஹேபிட் மேனேஜ்மெண்ட். இதுல நம்ம எனக்கு உதவும் பழக்கம், அதுல தொடர்ந்து படிக்கும் பழக்கம் அத பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல நீங்க 8 திருக்குறள் படிச்சு முடிச்சுட்டீங்க. அதோட விளக்கங்கள் நீங்க என்ன புரிஞ்சுகிட்டீங்கன்றதையும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க. சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆன்ட்டி ஒரு வீடியோ லிங்க் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்களோட அசைன்மென்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த இந்த வீடியோல இருக்காது. உங்களோட அசைன்மென்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோல நீங்க என்ன இருக்குன்னு பாருங்க. அது ஒருத்தர பத்திய வாழ்க்கை வரலாறு. யாருன்னா ஷேக்ஸ்பியர் அவர பத்தினது. சரிங்களா? அந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு, நீங்க படிச்ச 8 திருக்குறள்ல எந்தெந்த திருக்குறள்லாம் அதுக்கு பொருந்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணி, அது எந்தெந்த திருக்குறள் பொருந்தி வரும், அது எப்படி பொருந்தி வரும்ன்றது காரணத்தோட அதுல சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த அவரோட வாழ்க்கை வரலாறுல அந்த செய்தியோட எடுத்து நீங்க என்ன பண்ணணும், அந்த திருக்குறள் எப்படி பொருந்தி வருதுன்னு சொல்லி அனுப்பணும். சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த அசைன்மெண்ட். சூப்பர் டூப்பரா செஞ்சு அனுப்புங்க. தேங்க்யூ சோ மச்.